ஹாய் வேர்ட்ஸ், வெல்கம் டு தி ஹிடன் ரியல் சேனல். பாறைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாறைகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கல்லை தான் பாறைகள் அப்படி சொல்கிறோம். பாறைகள் வந்து தாவரங்கள் போல் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. ஆனால் பாறைகளையும் பசுமை பாறைகளாக மாற்றி அவைகளையும் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த தாவரம். இதுக்கு பேர் வந்து மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ் வந்து பாருங்கள், இந்த மாதிரி இருந்த பாறையில் இது படர்ந்து இந்த மாதிரி இந்த பாறையை முழுவதும் மூடி இப்போ பாறை வந்து பசுமை பாறையாக இருக்குது. இப்போ இந்த இது பாறையாக இருந்துச்சு, இப்போ பசுமை பாறையாக இருக்குது. பசுமை பாறை ஆனதுனால என்ன ஆகும், இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். எது மாஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், ஒளிச்சேர்க்கை பண்ணும். ஒளிச்சேர்க்கை பண்ணும்போது அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு அதே வந்து ஆக்சிஜனை நிறையா உற்பத்தி பண்ணி வெளிவிடுது. ஆகக்கூடிய மற்ற தாவரங்களை விட இந்த 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 வகையான தாவரங்கள், இந்த மாசுன்னு சொல்லக்கூடிய தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை காற்றிலேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு வந்து அதிகப்படியாக இருக்குது. அதே போல் ஆக்சிஜனை வெளிவிடுறதும் மற்ற தாவரங்களை விட அதிகப்படியாக இருக்குது. பாறைகளையும் வந்து ஒரு 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 பசுமையான ஒரு தாவரங்களைப் போல மாற்றக்கூடிய தன்மை வாய்ந்த இந்த மாசு வந்து பெக்கூலியர் கேரக்டர். இது வந்து சுற்றுச்சூழலுக்குடைய உற்ற நண்பன் அப்படி சொன்னேன்னா காரணம் நான் சொன்னதான், கார்பன் டை ஆக்சைடை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்குது, ஆக்சிஜனை வெளியே விட்டுக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால கார்பனை நிலைநிறுத்துறதுல இந்த தாவரங்களுடைய பங்கு அபரிமிதமானது. அப்போ இந்த பசுமை பாறைகள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள், இதுவும் பசுமை பாறைகள் தான். பாறைகளையெல்லாம் பசுமையாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்த ஒரு தாவரம் தான் இந்த மாசஸ் அப்படி சொல்லக்கூடியது. இதனுடைய வேலை, அதாவது இது சுற்றுச்சூழலுக்காக செய்யக்கூடிய வேலை வந்து அபரிமிதமானது. பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆகவே தான் இந்த பதிவை நம்ம வந்து செய்கிறோம். ஸோ ஓகே வியூவர்ஸ், மீண்டும் வேறு ஒரு பதிவில் இதை பற்றியான மேலும் பல தகவல்களோடு நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ நாங்கள் இங்கே இந்த மாதம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அக்ரிகல்ச்சர் பயன்படுத்துகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவரங்களுக்கு ஏதாவது இந்த ஏலக்காய் செடி இருக்கு இல்லையா, இந்த ஏலக்காய் செடியில் வந்து இப்போ வந்து மழை காலம், அதனால் வந்து இதுக்கு வந்து தண்ணீர் பிரச்சனை கிடையாது. சம்மர் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ரூட் ஜோன் இருக்கு இல்லையா, இந்த ரூட் ஜோனை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் குறைச்ச அளவு தண்ணி கொடுத்தோம்னா போதும். இது சம்மரில் வந்து ட்ரை ஆகாமல் பாதுகாத்துட முடியும். இதை இப்படியும் வைக்கலாம், லேசாக கொஞ்சம் சாயில் போட்டும் வைக்கலாம். அது வந்து இது செத்து போனாலும் கூட, செத்து போகுமான்னு கேட்பீங்க, செத்து போனாலும் இது வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அந்த தாவரங்களை வந்து ஒரு 2-3 மந்த்ஸுக்கு இங்கே வந்து காடமத்துக்கூடிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சம்மர் மந்த்ஸ் தான், ஜனவரி, மார்ச், ஏப்ரல், அதாவது ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 3 மாதம் தான் வந்து இங்கே வந்து இந்த தாவரங்களுக்கு வாட்டர் பிரச்சனை இருக்கும். அந்த 3 மாதத்தை சமாளிக்கிறதுக்கு இந்த வகையான மாசுகள் இங்கே நிறைய கிடைக்கும். இதை எடுத்து நம்ம போட்டு பயன்படுத்தி இந்த காடமத்தை வந்து நம்ம வந்து அதை வந்து சம்மரில் வந்து பாதுகாக்க முடியும். அதைத்தான் நாங்கள் இங்கே வந்து இதுக்கு அந்த மாசஸை வந்து அதுக்கு தான் நாங்கள் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ வியூவர்ஸ், யாருக்காவது இந்த 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 பாயிண்ட் பிடிச்சிருந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே வியூவர்ஸ், மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திக்கலாம்.